ஆனால் யாருக்கெல்லாம் கஷ்டம் என்று சொல்லுகிறது போது ஒன்று, அடுத்தவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை பார்த்து அசூயப்படுகிறவர்களுக்கு வேண்டி பொறாமை கொள்ளுகிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்க மாட்டார். அடுத்து தேவனுடைய வேலை என்று சொல்லி குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறவர்கள், அந்த சம்பாத்தியத்தின் மேல் கர்த்தர் பிரியப்படுகிறவர் இருக்கவில்லை. அதே போல தான் கோராகு எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாய் கெட்டு போனது போல என்று சொன்ன பிறகு அதே கோராகு என்ன சொன்ன, கோராகு பித்திரர்களை பற்றி நமக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இடையில வந்து அவர்கள் என்ன செய்தார்னு சொன்னால் எதிர்த்து பேசினார்கள். மோசே பின்ன தலைவர்களையும் எதிர்த்து பேசின நிமித்தம் அவர்களை அக்கினி பட்சித்து போட்டது. அப்போ அதே போல உள்ள பாவங்கள் செய்கிறவர்களை அக்கினி. அப்போ இதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளை தேவன் நடத்துகிறதை கண்டு எரிச்சல் அடைகிறவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ கஷ்டம் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு கர்த்தர் நடத்துகிற வழியிலே நாம் நடந்து முன்னேற கற்றுக்கொள்ள